வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் கவலை மீன் வாங்கிட்டு வந்துக்கிறேன். கவலை மீன் குழம்பு வைக்கலான்னு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடாய் ஒரு வரக்கூடாதா? வந்துட்டு போ. அப்படியா? இல்லை தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனு, கருவேப்பிலை, போட்டு வதக்கி வந்துட்டேன். குழம்புக்கு தேவையானது மிளகாய்த்தூள், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி அந்த குழம்பு கரைசலில் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். தேவையான உப்பு எல்லாம் போட்டாச்சு. குழம்புக்கு தேவையான கரைசலை ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் கொதி வந்தோடனே மீனை குழம்புல போட்டால் கவலை மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது வாங்கிட்டு வந்த கவலை மீனை க்ளீன் பண்ண போகிறேன். கவலை மீனை க்ளீன் பண்ண போகிறேன். மீனில் பார்த்தீங்கன்னாக்கா சிமல் கொஞ்சம் இருக்குது. அப்படி கத்தியில் இது பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு வாழை நினைக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தலை வேண்டாம். தலை ஏற்றுட்டு இந்த குடலை க்ளீன் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீன் நம்ம அழகாக தலை வாலெலாம் கட் பண்ணிட்டோம். இப்போ அதை க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் குழம்பு பொங்கி வரதுக்கு கரெக்டாக இருக்கும். பொங்கி வந்தோடனே இந்த க்ளீன் பண்ண மீனை அதில் போட்டோம்னா கவலை மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீனை க்ளீன் பண்ண சமயத்தில் அதனுடைய குடலெல்லாம் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். குடல்லாம் வச்சுங்க. சரியாக கை க்ளீன் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் நமக்கு கசப்பு தன்மை காட்டும். மீன் டேஸ்ட் கொடுக்காது. அதனால தான் பாருங்கள், நான் சுத்தமாக சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ண மீனை குழம்புல போட்டுடலாம். குழம்பு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புல நான் முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். முருங்கைக்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் மாங்காய் போட்டிங்கனாக்கா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் மாங்காய் வாங்காததுனால முருங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் பப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள் கொதி வந்தோடனே மீன் பாருங்கள் மேலே அப்படியே வருது பாருங்கள். பார்க்க சமைச்சு எவ்வளோ அழகாக இருக்குது. சண்டே அதுவுமா உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். எனக்காக ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். எதனா சொல்லணும்னு நினச்சிங்கனாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்டே ஆனாக்கா உங்களுக்கு இதுமாரி சமையல் வீடியோ ஏதோ ஒன்று போடணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய சேனலில் காமெடி வீடியோ, ரீல்ஸு, என்டர்டைன்மெண்ட் சம்மந்தமாக அனைத்து ரீல்ஸும் போடுறேன். அதையும் பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது தவறுதலாக எதனா பண்ணியிருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் திருத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.